ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். கேகேஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம போகிறது பார்த்திங்கன்னா குந்துக்கொட்டாவும் அப்புறமா தேவந்தொட்டியோட கோயிலுக்கு தாங்க போகிறோம். எங்கேருந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோங்க. நானும் ஃப்ரெண்டும் அப்படியே பறக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட அம்மா அங்கே வந்துட்டு இருந்தாங்க. சரிம்மா போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கும் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. முன்னாடி ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டுற தடை வண்டின்னு சொன்னால் தரவே இல்லைங்க. ஃபைனலாக ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தந்த வண்டி இருக்காதுங்க, அந்த மாதிரி ஓட்டுவான். அதனால் அவனுக்கு தரல. வாடா நம்ம நல்லா இருக்கிற ரோட்டில் வந்து தரேன் அப்படின்னு சொன்னேன். வரும்போது தந்தேங்க. இந்த ரோடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜுங்க. போக போக ரோடு நல்லா இருக்கும். இங்கே ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மண், அப்புறமா ஜல்லி, அப்புறமா தார் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச இது போட்டு ஒரு ஆயிடுச்சுங்க, ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இது போட்டு. ஆனால் ஃபுல்லு ரொம்ப டேமேஜுங்க, வண்டியே ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு டேமேஜ் ரோடு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரே ஒரு வேனு தாங்க ஓடும். நம்ம ஸ்கூல் தாங்க, ப்ரைவேட் ஸ்கூலோட வேன் தான் ஓடும். அதனால் யாருமே இந்த ப்ரைவேட் ரோடு மாதிரி எல்லாருமே பார்ப்பாங்க. இது பப்ளிக் ரோடு தான், ஆனால் ப்ரைவேட் ரோடு. நான் இங்கே தான் வந்து ஸ்டெண்ட்டு பண்ணுறதுங்க, யாருக்கும் தெரியாது. இன்னும் கோவளிக்கு பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு சின்ன டேமு பார்த்தோங்க. அங்கே டேமுக்கிட்ட தான் 100 நாள் வேலை செய்கிறது. செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த டேம் போகலான்னு சொன்னோம். வேணாண்டா, இப்போது நம்ம இங்கே இந்த பக்கம் கிளம்புற போது அந்த பக்கம் எதுக்குன்னு சொன்னோம் ஃப்ரெண்டுக்கிட்ட. சரி நான் போடலாம் அப்படின்னு. ரோடு பார்த்தா செம்ம டேமேஜுங்க. ஃபுல்லாக இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதில் வேறு செயின் பாக்ஸு வந்து கொஞ்சம் டபா அப்படின்னு சவுண்டு வேறு அதிகமாக கொடுத்துன்னே இருந்துச்சு. எனக்கும் ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. சரி நாம் அப்படியும் கிளம்பிட்டோங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஆஃப் ரோடு மட்டும். இந்த பக்கம் ஏன்டா பிரவீன் ஃபுல்லாக பச்சை பசையாக தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து சம்மர் சீசன் இல்லைங்க, எல்லோருமே கொல்லைக்கு வந்து மாடு விட்டுருவாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:15 ஆகிட்டு இருந்துச்சுங்க நாங்கள் கிளம்புறதுக்கே. ஏன் லேட்டுன்னு சொன்னால் ஃப்ரெண்டு வந்து நான் வந்து ஒசூர்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுங்க. நம்ம வந்து அங்கே 6 o'clock விட்டோம். இங்கே வந்து வரதுக்கு 10 o'clock ஆகிடுங்க. ஃபிக்ஸு. என்னடா பிரவீன் எங்கே போகிறோன்னு எங்களுக்கும் தெரியல, அந்த சாமிக்கும் தெரில. வாங்க எங்கேயாச்சும் பறக்கிறது தாங்க வேலையே. ஊருக்கு வந்தாவே இதுதாங்க வேலையே. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. இது ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த ரோடு இருக்கிறதே பெரிய விஷயங்க. ஃபஸ்ட்டு வந்து மண் ரோடு இருந்துச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் தார் போட்டு 2016 போட்டுதுங்க இந்த ரோடு. எனக்கு தெரிஞ்சு 2016 தான் போட்டாங்க. கோவளி என்ற ஒரு ஊருக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஓ, காங்கிரீட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. வாவ், சின்ன சின்ன அம்சம்லாம் இருக்குங்க, ஆனால் தெரியவே தெரியல. வண்டி வந்து கொஞ்சம் பாக்ஸ் வந்து செம்ம சவுண்டு வருது. ரெடி பண்ணிக்கலான்னு தான் இருக்கிறேன். பார்க்கலாம் வாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. இதுக்கப்புறமா நல்லா இருக்குங்க ரோடு. வாங்க பறக்கலாம். 100 போனாலும் கூட நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் 7th கிளாஸ்லேருந்து ரைட் பண்ணுறேங்க. வந்து நான் இந்த ஒரு ஃபீல்டில் பைக் ஃபீல்டில் வந்து இறங்கியிருக்கேங்க. 7th கிளாஸ்னால் நீங்களே கொஞ்சம் வச்சு பாருங்கள். காலை எட்டாமல் ஓட்டிகிட்ருப்பேன். அப்போ வந்து ஓட்டுறேன். ஆனால் ஒரு ஜான்வரி 15 அன்றைக்கி நான் விழுந்துட்டேங்க. ஃபஸ்ட் டைம் தாங்க அது ரோடில் விழுந்தது. எனக்கே ஒரு ஆச்சரியம். சேம் பைக்கு தாங்க, இதே பைக்கு. ஆனால் சடனாக நம்ம ரெடி பண்ணி அப்படியே வீட்டுக்கிட்ட விட்டு ஓடிட்டோங்க காலேஜுக்கு. யாருக்கும் தெரியல விழுந்தது. எனக்கும் ஒரு ஃப்ராக்சர் ஒன்றுமே ஆகலை. ஆனால் இதே ஹெல்மெட், இதே பைக்கு தாங்க, இதே மனுஷன். இந்த கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் ஃபுல்லாக சாய்க்காதீங்க. ஏன்னா வந்து
அந்த மண் வந்து இழுத்துட்டு போடுங்க, டயருக்கும் மண்ணுக்கும் பேலன்ஸ் இல்லாமல். சின்ன சின்ன கல் தாங்க நம்மளுக்கு ஃப்ராக்சரே கொடுக்குறது. அந்த பெரிய கல் கூட அவ்வளோ பெரிய கல்லுப்பா நம்ம சைடில் ஓரம் போயிடலான்னு, அந்த சின்ன கல்ல உள்ள மேலே ஓட்டே ஆகணுதுங்க. அது மேலே ஓட்டி விழுந்துட்டு தான் வேற கஷ்டம். இன்றைக்கி வந்து பிளான்னு வந்துன்னா தேவந்தொட்டியோட கோயில் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா மார்ச் ஏப்ரலுக்குள்ளே ஒரு அங்கே ஒன்று பெரிய விழாவே நடக்குங்க, திருவிழா. வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம இதாக இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிருந்தாங்க. பாருங்களேன், தோட்டம் செம்மையாக இருக்குங்க. எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மாதிரி போல்டு போடலைங்க. போல்டு வா பொண்ணுங்க பாருங்களேன், பார்க்குறாங்க எங்களே. என்னடா இது பிரவீன், உங்களே பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி வேறு ப்ரொப்போஸ் டே வேறு, என்ன ஆகுன்னு தெரில, யார் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. பார்த்துக்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட ஆள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டோட ஆள் மீன்ஸ் பார்க்கலாம் வாங்க என்ன சொல்கிற போகிறாங்க. நம்ம ஸ்பீடோ மீட்டர் மட்டும் ஓடிச்சுன்னா நல்லா இருந்திருக்குங்க. நம்ம ஸ்பீடோ மீட்டர் வந்து ஒர்க் ஆகல. ஒரு முறை ஃபோட்டோ ஷூட்டு வரும்போது இங்கே வந்து இதே சேம் பிளேஸ் தான் வீலிங் எடுத்து வில்லில் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. வில்றதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளே வண்டி இறங்கிடுச்சுங்க கீழே. பின்னாடி விழணும், அப்படியே முன்னாடி இறங்கிடுச்சு வண்டி. அப்படியே செருப்பு தாங்க போச்சு, ஒரே ஒரு செருப்பு பிஞ்சு போயிடுச்சுங்க. நம்மக்கிட்ட இந்த மாதிரி பைக்கு தாங்க இருக்கிறது. நம்மக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் பைக் அதெல்லாம் இல்லை. 110cc மட்டும்தான். ஃப்ரெண்டு வீட்டு போகலாமாடா? ருத்ரேஷ் வீட்டு போயிட்டு போகலான்னு இருக்கோம். அப்படியே பார்த்துட்டு போயிடலாங்க. நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க, நம்ம எப்போவுமே 3 பேர் எப்போவுமே இருக்கோம். வாவ், சின்ன சின்ன அம்சம் தாங்க கொள்ளை அடிக்குது. யாரும் இல்லைங்க, லாக் போட்டிருக்கோங்க. சரி அப்படியே கிளம்பிடலாம் வாங்க. நம்ம அஞ்சடிக்கு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுச்சு. ಬಂಕೋ ಪೆಟ್ರೋಲ್ ಇಲ್ವಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ಇರಬೇಕಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಇಲ್ಲ. ಎಲ್ಲಿ ಹಾಕ್ಸಲ್ಲಣ್ಣ? ಹಾಂ ಅದೇ ಅರ್ಧ ಲೀಟ್ರ್ ಹಾಕ್ಸ್ಬಿಟ್ಟು ಅಂಚಡಿ ರೀಚ್ ಮುಂದೆ ಹಾಕ್ಬಿಡೋಣ. ಮುಂದೆ ಹಾಕ್ಸೋಣ ಬೈ ಹೇಳ್ತಿ. ಕೇಳು, ಪೆಟ್ರೋಲ್ ಐತೇನು? ಪೆಟ್ರೋಲ್ ಆಯ್ತಾ ಅಣ್ಣ? ಕೊಡಿ ಒಂದು ಅರ್ಧ ಲೀಟ್ರ್. வாங்க இங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கலாம். பெட்ரோல் ஒரு 1/2 லிட்டர் தான் போட்டோம். ஏன்னா வந்து அந்த 1/2 லிட்டரு அஞ்சடி போய்ட்டோன்னு நினைக்கிறேன். அது போயிடுச்சுன்னா பார்க்கலாம். அங்கே வந்து பெட்ரோல் பங்க்கில் போட்டுக்கலாம் நம்ம. வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். வண்டி வந்து கொஞ்சம் பிக்கப்பு கம்மியாக கொடுக்குதுங்க. எக்ஸாஸ்ட் போர்ட்லாம் தான் இருக்கேன் வண்டி. இந்த வண்டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்போவுமே ஸ்டெண்ட்டு பண்ணுன்னா 110cc மட்டும்தான் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எப்போச்சு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பண்ணால் அந்த வண்டி வந்து இழுத்துன்னு போயிடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய சிசிஸ் இந்த மாதிரி இருக்குது. நிறைய ஸ்டெண்ட் பைக்கெல்லாம் இந்த மாதிரி தான் போகுதுங்க. வேணும்னே போட்டு எக்ஸாஸ்ட்டு மாடிஃபை பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சும்மா வேஸ்ட் பண்ணுறாங்களே. அதுக்குனால நம்ம 110cc மட்டும் பண்ணினா சின்ன சின்ன விஷயமா நம்ம சின்ன சின்ன இதாக கற்றுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து 10 இந்த வண்டிக்கு எக்ஸாஸ்ட் போடலான்னு தான் இருக்கேன். என்ன ஆகுமோ ஏதாகுமோ பார்த்துக்கலாம் வாங்க, முன்னாடி எந்த நடக்குமோ அப்படின்னு. இங்கே பாருங்களேன், எங்கேருந்து வரான்னே தெரியாது.
எங்கேருந்து வரனே தெரியாதுங்க. அதெல்லாம் போடக்கூடாதுங்க. அது மேலே வண்டி விட்டால் போயிடுங்க. வண்டி போயிடாது, நாமளே போயிடுவாங்க. இதுதான் அங்கே தெரியுதாங்களே, அங்கே தெரியுதுடா, அதுதாங்க எங்களோட சாமியார் ஆஞ்சநேயர். அங்கே ஒரு கும்பிட்டுட்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்கலாங்க. இங்காச்சும் பரவாயில்லைங்க. ஆனால் எங்கள் ஊர் வில்லேஜ் சைடு வந்து சுத்தமாக ரோடு இல்லைங்க, சுத்தமாக ரோடு இல்லை. அங்கங்கே இது ஆகிட்டுருக்குங்க. வண்டி வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வண்டி வந்து இப்போது செம்மையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஒரு பாருங்களேன், சின்ன 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 இதாக ஒரு சவுண்டு கொடுத்தாங்க. எப்படி இருக்கு மங்கிக்கு பாருங்க, பார்க்கலாங்களேன். ஏதோ ஒரு அண்ணா வந்து ஸ்கூட்டியில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4th gear வண்டி இழுக்காதுன்னு நினைக்கிறேன். இழுத்துட்ருக்கு. வண்டிக்கு 4th gearல ஓட்டிகிட்ருக்கோங்க. ஒரே ஒரு எஸ்லெக்டர் பாருங்களேன். கை ஒன் ஹேண்டில் தான் ஓட்டுவோமே நாம் எப்போவுமே. நாம தான், அதான் பில்லாராமண்ணா சொல்லுவாங்களே, நாம தான் அப்படின்னு. அப்படியே ஒரு ஷர்ட்டு அப்படியே ஒரு 2 பட்டன் கழட்டிட்டு போடவே பாடுற நம்ம தான் அப்படின்னு. 3rd gear கேட்டுருச்சுங்க. 3rd gear 2nd gear கேட்டுரும் எனக்கு தெரிஞ்சு. இந்த மேடு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதெல்லாம் 1st gear ஓடுற வண்டி. இங்கெல்லாம் பஸ்ஸு ரொம்ப கஷ்டப்படுங்க. இங்கே ஏறுறதுக்கே ஒரு 5 minutes எடுத்துக்கும் பஸ்ஸு. 1st gear ஓட்டுறோம். 2nd gear கேட்டுருச்சுங்க. வண்டி கட்டக்கான்னு ஒரு சவுண்டு வந்துடுச்சு. காலையில் இந்த ரூட்டில் தாங்க பஸ்ஸில் வந்தேன். ஆனால் இந்த ரூட்டில் வண்டியில் போயிட்டுருக்கேன். எனக்கே ஒரு ஆச்சரியம். என்னடா பிரவீன், பஸ்ஸில் போகிற வண்டியில் வேற அப்படின்னு. உங்களுக்கு நிறுத்தலாமாடா? வாங்க அப்படியே சிவா அப்படின்னு, கடவுளே ஆஞ்சநேயர் அப்படின்னு கும்பிட்டு அப்படியே கிளம்பிடுச்சுலாம். கடவுளே கூட இருந்து காப்பாற்றுக்கோப்பா அப்படின்னு ஒரே ஒரு வேண்டுதலாக போட்டு அப்படியே கிளம்பிடுதாங்க. பாருங்களேன் இந்த வியூஸ் உங்களுக்கே தெரியல. செம்ம வெயிலுங்க. இதில் வேற ஹெல்மெட் போட்டிருக்கேன்னா அது இன்னும் மண்டை வேற சூடு ஏறுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எக்ஸல் பாருங்களேன், பீட் அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கு. பீட் அடிக்கலாம் வாங்க, நாமளும் ஓவர்டேக் பண்ணிட்டு ஓடலாம். நாம் ஓட்டுற வண்டி எப்படி ஓடும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் ஓட்டிடுவோமா அப்படின்னு. என்னங்க ஸ்பெண்டரு இந்த பக்கம்லாம் ஃபுல் ஸ்பெண்டரு கேர் வண்டி தாங்க ஓடும். இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் மட்டும் இது ஒரே ஒரு வண்டி தாங்க ஓடிட்டுருக்கு இந்த ஏரியாவே. ஆனால் ரொம்ப எக்ஸல் இருக்குங்க. இந்த மாதிரி ரைட் சைடில் கிக்கர் இருக்கிறது நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 2001 வந்து 2001 சொல்கிறேன், சாரி 2021 ஆர் 19 வந்துச்சுங்க. லாக்டவுன் டைம்லேயே வந்துருச்சு அது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் அது டெக்னாலஜி வச்சு கொளுத்துறாங்க. செல்ஃப் வருது, சென்சார் வருது வண்டிக்கு, அது இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. வண்டி அப்படியே நிற்கணும், எங்கே போகுதுன்னு கூட அப்படியே நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாங்க. அந்த மாதிரி இப்போது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்மளுக்கு இவ்வளோவே தெரியாதுங்க டெக்னாலஜி பற்றி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் வேலை அதிகம், ஃபோன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஒரே ஒரு டவர் தாங்க இங்கே, ஜியோ மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஎஸ்என்எல் இருந்துச்சு, இப்போ பிஎஸ்என்எல் எடுத்துட்டாங்க. அப்புறமா ஏர்டெல் வந்துச்சு, ஏர்டெல் எடுத்துட்டாங்க. இப்போ ஜியோ மட்டும்தான், அதுவும் ஜியோ 4G தாங்க கிடைக்கிது. 2G இருந்துச்சு, இப்போ 4Gயாக மாற்றிட்டுருக்காங்க. பார்க்கலாம் வாங்க, 5Gயாக மாற்றுறதுக்கு ஒரு காலம் வரும். இந்த பக்கம் 5G வருது கொஞ்சம் லேட்டுங்க. இங்கே ஒரு தகட்டின்ற ஒரு ஊரில் இப்போ தாங்க பிஎஸ்என்எல் சிம்மை இறங்கியிருக்கு. பிஎஸ்என்எல் சிம்முன்னு சொல்கிறேன், பிஎஸ்என்எல் டவரு இப்போ தாங்க இறங்கியிருக்கு.
ஹெல்மெட்குள்ளே காற்று போய் செம்ம காற்று வருதுங்க. ஒரு சுயன்னது ஒரு காற்று சுயன்னதுங்க. நம்ம வந்து நூரன் சாமி மலைக்கு போகலாம் அப்படின்னு தான் ஒரு இதில் பிளானில் இருந்தோம். போக முடியலைங்க. ஏன்னா ஏடா பிரவீன் போகல, அங்கே போயிட்டு நீ சாமியை கும்பிடலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அம்மா வந்து வெளியே போயிட்டாங்க 100 நாள் வேலைக்கு. அப்பா மட்டும் இருந்தாங்களா. சரி நான் அவங்களுக்கு கேட்டேன், ஒன்றுமே துவைக்கலடா, நீ சடனாக பிளான் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிற, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாம் துவைச்சி வீடுகளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கலான்னு இருந்த ஒரு பிளானில் சொன்னிங்கன்னா அந்த பிளான் நீ இப்போவே யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். சடனாக இப்போ தான் வந்து இப்போ சடனாக சொல்கிறியே, எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது, நீ போகிறதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிடும், நம்ம க்ளீன் பண்ணி எப்போ போகிறது அப்படின்னு. சரி நம்ம வேறு ஒரு பிளானை செலக்ட் பண்ணி போயிட்டுருக்கோங்க. எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தேவந்தடி, அப்புறம் குந்துக்கோட்டை அப்படின்னு ஒரு ஊருங்க. குந்துக்கோட்டை உங்களுக்கே ஒரு தெரிஞ்சிருக்கும், ஆக்சிடெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஜோன் அது. தொப்பூர் தருமபுரி தொப்பூர் மாதிரிங்க, தொப்பூர் காடு மாதிரி. வண்டி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரோலும் நம்ம சும்மா ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் அதிகம் ரேட் 60 ருபீஸுங்க ½ லிட்ரு. ஆனால் பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 102 ருபீஸ் 101 ருபீஸு நினைக்கிறேன். இங்கே வந்து ரேட்டு ஜாஸ்திங்க. ஆனால் அவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துன்னு வராங்க, அவங்களுக்கும் பெட்ரோல் போடுவாங்க, அதுவும் கொஞ்சம் செலவு எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு நாம் என்ன பண்ணுறது, சரி 60 ருபீஸ் அது விட்டா வேறு கடையும் இல்லை, என்ன பண்ணுறது. அதனால் நம்ம அங்கே 60 ருபீஸ் தான் போட்டே ஆகணும். 55 ருபீஸ் கூட பரவாயில்லைங்க, 110 ருபீஸ். 60 ருபீஸ்னால் 1 லிட்டர் 120 ருபீஸ் ஆச்சுங்க இந்த பக்கம் பங்க்கில். அதனால நான் பங்க்கில் வந்து போட்டு எப்போவுமே ஆஃப் டேங்க் போடுவேன். பார்க்கலாங்க இந்த முறை ஆஃப் டேங்க் அடிக்கிறதா ஃபுல் டேங்க் அடிக்கிறதான்னு பார்க்குறேன். முடியலன்னா ஒரு 200 ருபீஸ் ஆச்சு போட்டு ஊருக்கு வந்துடணுங்க. என்னங்க கார் லைன் தான் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு காரெல்லாம் இந்த சைடு வரதுக்கு சான்ஸே இல்லை, பட் கார் வந்துட்டுருக்கு அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது தாங்க தகட்டி, இது கீழே தான் தகட்டி. இப்போது தாங்க இந்த பிஎஸ்என்எல் டவர் வந்து இறக்கியிருக்காங்க. வாங்க அங்கே, அது பக்கத்துலேயே ரோடு பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. வாங்க காமிக்கிறேன். நம்ம வண்டி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பறக்கிறோங்க. ஆனால் எவ்வளோ போகுதுன்னே தெரிலங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:37ங்க. இன்றைக்கி போயிடலாம். 5 அடிக்கு ஒரு 40கெல்லாம் போக முடியாதுங்க. இப்போ தாங்க தகட்டியில் இருக்கும். தகட்டியோட நம்ம ஊர் இந்த பக்கம் தான் இருக்கும். தகட்டிக்கு 40க்கு ரீச் ஆகிடுவோம். அது மேலே எவ்வளோ ஆகும்னு தெரில, ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காட்டு ரோடு தாங்க. காட்டில் யூட்டன் இருக்கும், அப்புறமா இதுதான் நிறையா சம்திங் நிறைய இருக்குங்க. பென்ஸு யூட்டன்ஸு ஏர்பன்ஸ் வந்து ஏதோ நீலகிரின்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு நீலகிரி. இந்தியாவில் எங்கும் இல்லைங்க ஏர்பன்ஸ், அங்கே இருக்குங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 ஏர்பன்ஸ் இருக்குங்க. 5 ஏர்பன்ஸு ப்ளஸ் இது ஒன்றுங்க. இது சின்னது தாங்க, இது ஒன்றும் பெருசாக இல்லை. தானாகவே பறக்கலாங்க. ஃபஸ்ட்டு மேலேருந்து தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சுக்கேன் கீழே, இப்படி போகிற மாதிரி இருந்துச்சு தண்ணி. இப்போ வந்து அது இல்லை. செயின் சவுண்ட் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. செயின் கொஞ்சம் லூஸ் பண்ணுமா இல்லை டைட் பண்ணுமான்னு ஒன்றுமே தெரில. பார்க்கலாம் வாங்க, மெக்கானிக்ஸு போயிட்டு இது என்னென்ன ஆகிட்டுருக்குன்னு பார்க்கணும். ப்ளஸ் பின்னாடி ஒரு ஹெட்லைட்டுன்னு சொல்கிறேன், பிரேக் லைட் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து போடல மெக்கானிக்ஸு. அதனால் நம்ம வந்து அந்த ஸ்க்ரூவும் போட்டுக்கணுங்க. இது தாங்க பிஎஸ்என்எல் டவரு. இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஒரே ஒரு ஹைஸ்கூல் தாங்க இந்த பக்கம். ஒரே ஒரு ஹைஸ்கூல், ஒரே ஒரு டவர் வாங்கலாம், ஒரே ஒரு செக் போஸ்ட் ஃபாரஸ்ட்டு, அதுவும் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு பேங்க்குங்க. இது மொத்தமாக ஒரு 18 வில்லேஜ் சேர்த்து ஒரு பேங்க்குங்க.
18 வில்லேஜ் சேர்ந்து அந்த அந்த பக்கம் ஒரு சென்டரில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டு அந்த பக்கம் ஒரு ஹை ஸ்கூல், இந்த பக்கம் ஒரு ஹை ஸ்கூல். அப்புறமா இங்கே வந்து மெடிக்கல் அவ்வளோ பெருசாக இல்லைங்க. மெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இல்லை. மண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன், எம்எம்எல்ஸுக்கு. பார்க்கலாங்க. இங்கேருந்து பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிருந்தாங்க. இங்கே ஆப்போசிட்டு வருது பாருங்களேன், ஒரு சேலம் பஸ்ஸு திருச்சி அப்படின்னு. இந்த ஒரே ஒரு பஸ்ஸு தாங்க, ஒரே ஒரு பஸ் தான் எங்கள் ஊர் சைடு, ஒரே ஒரு பஸ். ஆனால் கரெக்ட் டைம் வரும், கரெக்ட் டைம் போகுங்க. ஆனால் அன்லிமிட்டட் பஸ் தாங்க நம்ம ஏமாற்றோம். வந்துவிடும் அப்படின்னு. ஆனால் 1 மணி நேரம் காத்தானா கூட வராதுங்க. ஆனால் இந்த ஒரு பஸ்ஸு, அந்த ஒரே ஒரு, எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து அந்த டிரைவரை பார்க்குறேங்க, இப்போது வரைக்கும் இருக்காங்க. நான் பிறந்து இப்போது 17 ஆயிடுச்சு. 17 நெக்ஸ்ட்டு 18 வரப்போகுது. வாங்க என்னாவது பார்க்கலாம். 18 அப்போ வந்து பார்க்குறேன். ஆனால் ஒரே ஒரு டிரைவர் தாங்க, ஒரே ஒரு டிரைவர் தான். அந்த டிரைவர்னால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹாய்ன்னு சொன்னால் ஹாய்ன்னு சொல்லுவாங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே தாங்க கொஞ்சம் பச்சையாக பார்க்குறேன். ஆனால் எங்கள் ஊர் சைடெல்லாம் ஃபுல்லாக அந்த பச்சையோடு ஆயிடுச்சுங்க. செம்ம வெயிட்டுங்க, செம்ம காற்றடிக்குது. நம்ம வைசர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த வைசரில் காற்று அடிக்கிறதுனால கண்ணுக்கு வந்து செம்ம காற்று பட்டு கண்ணில் வந்து தண்ணி வருதுங்க, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா சாமி. வைசர் ஓப்பன் பண்ணால் ஹெல்மெட்டை தூக்குதுங்க, அந்த மாதிரி காற்று அடிக்குது இந்த பக்கம். ஆனால் நான் போகிறது எனக்கு தெரிஞ்சு, நான் இப்போ போகிறது வந்து 40 ஒரு 50 தாங்க இருக்கும். ஃபுல்லாகவே கொடுக்கல, ஒரு 50 60 போயிட்டுருப்பேன். ஆனால் இப்போவே இந்த மாதிரி காற்றடிக்குதுங்க. ஆனால் ஒரு 100 போனால் என்ன ஆகும்? 100 போனாலாம் அவ்வளோதாங்க. இந்த சைடு அப்படியே காற்றே தூக்கி வீசிடும், உங்களுக்கே தெரியாதா? உங்களுக்கே ஒரு டவுட் வந்துருங்க. ஆத்மா கீத்மா பேய் வந்து தூக்கின்னு போயிடுச்சோ அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோணுங்க, ஒரு அசியூம் பண்ணிப்பீங்க நீங்களே. ஆத்மா கீத்மா வந்து அடிச்சுன்னு போயிடுச்சோ, இல்லை எப்படி இல்லை அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கேள்வி ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கே ஒரு கேள்வி, எப்படா நான் விழுந்தேன் அப்படின்னு. எனக்கும் தாங்க ஃபஸ்ட் டைம் விழும்போது எனக்கே எப்படா விழுந்தேன். ஆனால் நாய் வந்து குறுக்க வந்துச்சுன்னா, நாய் செத்துடும் அப்படின்னு நான் பிரேக் போட்டு நான் செத்துருப்பேன். இன்றைக்கி நாய் சாவலை, நானும் சாவலை, 2 பேரும் சேஃபு. பட் வண்டி கொஞ்சம் கிராச் ஆயிடுச்சுங்க, டூம் உடஞ்சிருச்சு. வண்டி கொஞ்சம் டூம் உடஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அங்கும் ஒரு 700 rupees ஆயிடுச்சுங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு 1000 rupees. டூமே வந்து பார்த்தீங்கன்னா 700 rupeesங்க. அந்த மாஸ்க்கே 800 வந்துடுச்சு. அந்த மாஸ்க் மட்டும் 800 வந்துச்சு. எனக்கே ஒரு ஆச்சரியம். அப்படி இப்படின்னு ஃபைனலாக வந்து மாஸ்க்கு மட்டும் 700 சம்திங் 650க்கு ஏதோ எடுத்தோன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு தாங்க எடுத்தான். அதனால் எனக்கு தெரியலங்க, நான் மயக்கம் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு நானும் நினச்சேன். சரி, ஃப்ரெண்டை வந்து தூங்கினாங்க வண்டியை. இங்கே பாருங்களேன், சிங்கிள் ரோடு. என்ன பண்ணுறது, இந்த சைடெல்லாம் சிங்கிள் ரோடு இருந்தாவே ஒன்று பஸ்ஸு கீழே இறங்கணும், இல்லை கீழே வண்டி இறங்கணுங்க. 2த்துல ஒன்று இறங்கி தான் ஆகணும் ரோடு கீழே. ஏன்னா வந்து சிங்கிள் ரோடில் வந்து நம்ம வந்து எப்படிங்க 2 பஸ்ஸு வருதுங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாத. ஒரு பஸ்ஸு கீழே இறங்கி தான் ஆகணும். ஒரு பஸ்ஸு கீழே இறங்கினா தான், எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு கீழே இறங்கினா தாங்க ஒரு பஸ்ஸு ஆப்போசிட்டில் வர முடியும். இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. ஆனால் இந்த டேர்னிங்ஸில் பஸ்ஸு கீஸு வந்துருச்சுன்னா இறங்க முடியாது. ஆனால் அவங்களுக்கும் சடனாக இது கொடுக்க முடியாதுங்க. என்னடா இது, அப்பா கண்ணில் அடிக்குதுங்க. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி இருக்குது, பார்க்குறாங்க. ஆம்புலன்ஸே வந்துடுச்சுங்க, 108. இவங்களுக்காக நம்ம லாரிங்காரங்கெல்லாம் நம்பவே முடியாதுங்க. எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. அடிச்சு ஓட்டுறது தாங்க நாம் எப்போவுமே.
தேர்ட் கியர் போடுறத அப்படியே சர்றன் ஃபோர்த் கியர் போட்டு பறக்கிறதாங்க. டவுனில் இருந்தாலும் நம்ம ஓட்டுறது தான், நம்மளுக்கு யாருமே அடிச்சுக்க முடியாது. ஆனால் இந்த டேர்னிங்ஸில் எல்லாம் 100 90 எல்லாம் போயிருக்கேங்க. அப்போ வந்து ஒரு ஃபிஃப்த்தில் வந்து எங்கள் மாமா வந்து ஃபுல்லு ஸ்பீடு போவாங்க. அப்போது பார்த்து கற்றுக்கணுன்னாங்க இந்த மாதிரி பென்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னு. அப்போது கற்றுக்கினேன், 7th கற்றுக்கணுங்க அந்த வண்டியில். 7th கற்றுக்கணும். காலேஜ் ஃபஸ்ட் இயரில் வந்து பல்சர் 1 மாமா, அது பல்சர் 1 தூக்கிட்டு அவங்களுக்கு உக்காந்தே ஓட்டினேங்க. அன்றைக்கி உக்காந்தே காலேஜ் ஃபஸ்ட் இயரில் உக்காந்து அப்படியே சர்ன்னு போயிட்டாங்க 90. ஆனால் என்ன வந்தாலும் நான் எப்போவுமே வந்து என்ன வந்தாலும் ஒரு இது கொடுக்க மாட்டேங்க. என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பாருங்களேன் எப்படி வராது. மெல்லமாக போயிட்டுருக்கானுங்க. நம்ம போட்டிருக்கிறது 1/2 லிட்டர் மட்டும்தான். வண்டியை வந்து ஆஃப் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸ்பீடாக பாருங்களேன், அவங்க வர்றது பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு பயம் வந்துருச்சுங்க. எங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு. எனக்கு வண்டி கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா ரொம்ப கோவே இருங்க. ஆனால் வண்டி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். ஆனால் அன்றைக்கி போயிட்டு எனக்கே அந்த வண்டியே போயிட்டு போடாமயிரு அப்படின்னு தள்ளி விட்டுருச்சுங்க. என்னடா அப்படின்னு. என்னடா பிரவீன் உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் இந்த போட்டிருக்கிற ஹெல்மெட் வந்து வைசர் உடஞ்சிருச்சுங்க. புது வைசர் மாட்டிட்டோங்க. அதுவும் செகண்ட்ஸில் தாங்க கிடந்துச்சு. ஏன்னா அந்த புது வைசர் வந்து காஸ்ட் அதிகம், அதனால நம்ம வாங்கலை. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எங்கங்க இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் 100 நாள் வேலை நம்பிட்டு தாங்க எல்லாம் பொழப்பு நடத்துகிறாங்களே. ப்ளஸ் அவங்க அங்கே கடலக்கொட்டை அது இது போட்டு வலிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ. என்னடா ಯಾರು ಯಾರು ಅದೇ ಇವರು ನಿಮ್ಮ ಮಾಮ ಅದೇ TVKಗೆ ಹೋಗಿ ಅವರು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ನಡಿ. ஓ நம்ம பார்க்கவே இல்லைங்க. சே, நம்ம பாட்டுக்கு நம்ம ஓட்டிகிட்டே கிளம்பிட்டோம். எங்கள் மாமா வந்து அவங்க தாங்க சேம் அவங்க தான். எனக்கு தெரிஞ்சு வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கும். வாங்க, இது தாங்க ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போட்டுட்ருக்கிறது. அது கொஞ்சம் ஸ்பீடாக அதை பண்ணி தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா வந்து ஹெல்மெட்டில் ரொம்ப சவுண்டாக வருங்க. வைசர் போடலன்னா அப்படின்னு அந்த RX போடுற சவுண்டு கூட அவ்வளோ இது இல்லை. ஆனால் அந்த சவுண்டு மட்டும் இன்னும் இது மாதிரி வருது அப்படின்னு, ஒரு போகிற மாதிரி. பக்கத்தில் காதில் வந்து அது விடுங்க. மஸ்கிட்டோஸ் வந்து காதில் வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு விடுங்க. அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு இப்போது. ஐயோ சாமி கடவுளே, என்ன நடக்குமோ தெரிலங்க. போக ஆனால் சில்லுன்னு காற்று அடிக்குது, சில்லுன்னு வெளியே அடிக்குதுங்க. சில்லுன்னு சொல்கிறேன், சூடாக இறங்குதுங்க ஹெல்மெட்டுக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் பஸ் விட்டாங்க, அப்புறமா எல்லோ பஸ் விட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் பஸ்ஸு தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ப்ளூ பஸ்ஸை தான் விட்டுருக்கணும். சடனாக எல்லோ பஸ் விட்டு அப்புறமா ப்ளூ பஸ் விட்றாங்களே, என்ன சொல்கிறது சடனாக. ஆனால் அந்த ப்ளூ பஸ்ஸு வந்து பவர் வந்து அதிகம்னு சொல்லி போடுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அந்த இது வந்து எல்லோ பஸ் வந்து பாவங்க, அந்த மேடே ஏறாதுங்க. பார்த்திங்கன்னா அது இருக்குது இது இருக்குதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. வண்டியே இருக்குல்லங்க. செகண்ட் கியர் போட்டு ஓட்டுறதாங்க. நம்ம 204 வாட்டர் ஃபால்ஸ் இந்த ரோடு தாங்க போனோம். இந்த ரோட்டில் தான் போனோம். காட்டுக்குள்ளே ஒரே ஒரு பாட்டியம்மா போயிட்டு கேட்டோங்க, இந்த மாதிரி மரத்து மேலே இது சேலை கட்டிருப்பாங்க, அந்த ரூட்டில் நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வைசர் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னே தெரிலங்க. ஆனால் அந்த வைசர் வந்து செகண்ட்ஸ் இல்லையாங்க,
கொஞ்சம் எனக்கு வந்து பிளர்ராக தெரியுதுங்க. உள்ள கண்ணுக்கே கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. அது ஓப்பன் பண்ணால் நல்ல ஒரு கண்ணுக்கு வந்து நல்லா தெரியுதுங்க. அதனால் வந்து அதை ஓப்பன் பண்ணி அது எப்போ ஓப்பன் பண்ணுறேன்னே தெரிலங்க. சப்பா இன்னொரு கோபுரம் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். கோபுரம் வாங்கிட்டா அப்புறம் ஃபோனு கொஞ்சம் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன் வ்ளாகில். ஃபோனு இப்போதைக்கு ஃபோன் தாங்க எனக்கு கடவுள். ஃபோனு ஹெல்மெட்டு தாங்க கடவுள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வச்சு தாங்க வீடியோ போட முடியுமே. அது இருந்தால் பைக்குக்கும் போடுங்க, பைக் எப்போவுமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதோட பேர் வந்து என்ன வைக்கலான்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். இதோட ஸ்டார் சிட்டின்னு சொன்னால், அதனால் இந்த கலர் வந்து எல்லோ சிட்டியாக இருந்துச்சு. நம்ம எல்லோ ஸ்டாராக மாற்றிட்டோங்க. இது பேர் வந்து எல்லோ ஸ்டார் அப்படின்னு மாற்றிட்டோம். இன்னொரு ஸ்டார் சிட்டி இருக்குது, 2018 மாடல் ஆர் 17 மாடல் சம்திங் இருக்குங்க. அது வந்து ரெட்டு, அது எங்கள் அப்பாது. இது வந்து என் சித்தப்பாதுங்க. இந்த பார்த்திங்கன்னா என் சித்தப்பா தான் ஜாஸ்தியாக ஓட்டுவேன். அந்த வண்டி ஓட்ட மாட்டேன், அது புதுசு. அதனால் எனக்கு வண்டி கொஞ்சம் கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுப்பாங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ வைசர் ஓப்பன் பண்ணாலே காற்று வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம போகிறது ஒரு 60-50 தாங்க போகிறோம். ஆனால் காற்று அந்த அளவுக்கு அடிக்குன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 5 அடி கிட்ட வந்தாச்சுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து இன்னும் சொன்னால் என்னடா போகலாம் அப்படின்னு சொல்கிற. நிறுத்துன்னு சொன்னாங்களே, நிறுத்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், போகலாம் போ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தாங்க சைடு பை சைடாக நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஐஃபோனு கூட வேணாங்க, கொஞ்சம் கேமரா குவாலிட்டி இருந்தாவே நல்லா இருந்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் கேமரா குவாலிட்டி இருந்தாவே போதும் இப்போதைக்கு. ஏன்னா இது வந்து ஓல்டுங்க, விவோ 1807 இது. ஐயோ என்னடா பிரவீன் இந்த ஃபோனில் ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு இது இருக்கும், கேள்வி. என்ன பண்ணுறதுங்க, நம்மக்கிட்ட இருக்கிற வச்சு தாங்க நம்ம யூஸ் பண்ணி லாக் பண்ண முடியும். அப்புறம் புதுசு தான் வாங்கிட்டே இருக்கலாங்க. எப்போ வரும் எப்போ போகும் அப்படின்னு தெரியாது. போன முறை வந்து ஒரு ஹெல்மெட்டோட வைசர், அது லோக்கல் ஹெல்மெட் தாங்க, லோக்கல் ஹெல்மெட் தான். அதோட வைசர் பிஞ்சு போயிடுச்சு, எங்கள் அப்பா கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு போவாங்க. எங்கே அந்த ஜர்க்கின் அந்த அந்த ரெயின் கோட்ஸ் அந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறதுக்கு அதர் ஸ்டேட் அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்கு போவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அதாங்க அவங்களோட சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து 3ஆம் கிளாஸ் தாங்க படித்தாங்க. ஆனால் தமிழ் ரொம்ப சுத்தமாக படிப்பாங்க, அப்படியே செம்மையாக படிப்பாங்க. எனக்கு கூட அவ்வளோ படிக்கவே தெரியாது, எனக்கு சுத்தமாக தமிழ் வராதுங்க. தமிழ் படிக்க தெரியும், ஆனால் கொஞ்சம் வந்து ஸ்டக் ஆகுங்க தமிழ். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியம்லாம் படித்தோம், அங்கே ஃபீஸ் கம்மிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 10th வந்து 5000 தாங்க கட்டினேன். 10th வந்து 5000 தான் கட்டினேன். எனக்கே ஒரு ஆச்சரியம், இவ்வளோ இந்த அளவுக்கு என்னடா பிரவீன் ஒர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து தாங்க அந்த ஸ்கூல். எங்கள் ஸ்கூல் மறக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இப்படியே போயிடலாமாடா, அஞ்சட்டி போயிட்டு போகலாமா? இல்லை அஞ்சட்டி போயிட்டு போகலாமா? அஞ்சட்டி போயிட்டு என்னடா பண்ணுற? என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கன்னடத்தில் தான் பேசுவேன். இப்போ வந்து தமிழில் சடனாக பேசுகிறதுனால அவன் வந்து ஸ்டக்காக வரான். என்ன பேசுகிறான், கன்னடத்தில் பேசுகிறானா இல்லை போட்டிருப்பானுங்க. சடனாக இங்கே வந்துட்டு எப்படியோ திரும்பிட்டு போயிட்டான். எல்லாருக்கும் ஒரு விட்டுட்டாங்க. 1 o'clock பஸ்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஜஸ்ட்டுங்க. என்
ஃப்ரெண்டோட ஸ்கூல் வந்து இதுதாங்க. நாம் காலேஜ் படிக்கிறோம், அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. நம்ம 10th படிச்சுட்டு டைரெக்டாக டிப்ளமோ இது வாங்கிட்டோம். இன்னும் படிக்கலைங்க. இன்னும் 1.5 வருஷம் மீன்ஸு 1.3 சம்திங் இயர்ஸ் இருக்குங்க. 1.3 இயர்ஸ் இருக்குங்க. இப்போது ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது ஈவென்ட் செமஸ்டருங்க. இது ஈவென்ட் செமஸ்டர்னால கொஞ்சம் இதாகுது. இதுதாங்க அவங்க ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா. ஐயோ பாருங்களேன், ஐயோ சாமி. நான் வைசர் எப்போ ஓப்பன் பண்ணுறோம்னே தெரியாதுங்க. ஆனால் வைசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டுறோங்க. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒகேனக்கல் ரோடு மெயின் ரோடில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே போயிடலாம் அப்படின்னு ஒரு இதில் நம்ம இங்கேருந்து இன்னும் ரிட்டர்ன் இந்த இதுக்கே போகிறோங்க. இவங்க வந்து ரூட்டு தெரில. வாங்க அந்த டியை சேஸ் பண்ணி போயிடலாம் முன்னாடி. நம்ம போகிறது ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்பீடு எனக்கு எப்படின்னு தெரிலங்க. ஒரு நிமிஷத்தில் பறக்க வந்து ஓடுறதாங்க. நாம் வந்து இதுக்குள்ளே தாங்க போகணும். தேவந்தொட்டி தானே. நம்ம எப்போவுமே பாஸ் லைட் அடித்து தாங்க போவோங்க. ஏன்னா வந்து தேவந்தொட்டி எப்படி இருக்க பாருங்க. தேவந்தொட்டி எல்லாம் கன்னடா தாங்க. எல்லாம் கன்னடா தான். நானும் ஆக்சுவலி நான் கன்னடா பேசுவேன். கன்னடா எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து தமிழ் தான் வந்து ஜாஸ்தி பேசுவாங்க. கன்னடா கூட அவ்வளோ தெரியாது. தெலுங்கு வந்து புரிஞ்சுப்பேன், பேச தெரியாது. ஹிந்தி ஒரு 50% தெரியுங்க. அப்பா என்னங்க ரோடு இது! ஏ அப்பா சாமி, இதெல்லாம் ஒரு ரோடு அப்படின்னு. இங்கே வந்து மண் ரோடு போட்டால் கூட போயிடலாங்க. மண் ரோடு என்ன எப்படின்னா, முன்னாடி போகிற வண்டிக்கு வந்து அந்த போகும்போது வந்து டஸ்ட்டு விழுங்க. அந்த மண் ரோடு டஸ்ட்டு செம்மையாக இருக்கும். திருவிழா நடக்கும்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு நான் அங்கேருந்தே ஸ்டார்ட்டுங்க வண்டிங்க. எனக்கு தெரிஞ்சு வண்டிங்க அங்கேருந்தே ஸ்டார்ட்டு. திருவிழா ஃபுல்லாக அலப்புறதாங்க. இதுதாங்க தேவந்தொட்டி கோயிலுக்கு வந்துட்டோங்க. கோயிலுக்கு வந்து அதை ஒரே ஒரு சின்ன ஒரு பட்டை அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுதாங்க. ஏன்னா வந்து இங்கே தாங்க எப்படிடா போகிறது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் திருவிழாவுக்கு வந்திருக்குங்க. ஆனால் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே இருந்துச்சு. என்னடா பிரவீன தெரிஞ்சு தெரியாத மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்வி இருக்கும். என்ன பண்ணுறது, போகிறது தாங்க. சைடில் நிப்பாட்டு அப்படியே போகலாங்க. மீட்டர் 100 rupees பெட்ரோல் அடித்து அப்படியே கிளம்பிட்டோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குந்துக்கோட்டா. செம்மையாக இருக்குங்க. ரோடு மட்டும் தரமாக இருக்குது. அடிக்கிற ஸ்பீடில் அப்படியே போய் விழுந்தான்னு வச்சுக்கோங்க. அப்படியே 108 தாங்க ஸ்ட்ரைட்டாக.
ஃபைனலாக டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சுங்க. இந்த மண் ரோட்டில் தான் ஆஃப் ரோடு பண்ணோம். மண் ரோட் ப்ளஸ் ஆஃப் ரோட். குந்துக்கோட்டை அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியலையே, பார்க்கலாங்க. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் இருக்குது. எங்கே போகுது ஏது போகுதான்னு பார்க்குறேன். நான் இங்கே ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னாங்க, எங்கண்ணா? ஓகேண்ணா. அங்கே தெரியுதுங்க, இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது. ஆனால் வேணும்னு அந்த அண்ணன் கிட்ட கேட்டோன்னு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்த உடனே அங்கே டக்குன்னு போயிடணும் அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா அந்த அப்பா சாமி, இன்னொரு ஆஃப் ரோடுங்க. அப்பா ஸ்டொமக்கெல்லாம் மேலே போயிட்டு கீழே இறங்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு செம்மையாக இருக்குங்க. வாவ், இங்கே ஏதோ ரூட் போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு காட்டுக்கிட்ட ஒரு அண்ணா பாருங்களேன், உக்காந்து ஜம்முன்னு உக்காந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகியாச்சுங்க. இங்கே சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். நந்தன் போகணுமா இல்லை விட்டாங்க. இதோ சவுண்டு வந்துட்டுருக்குங்க, எங்கன்னு தெரில. கீழே உண்டல வாடா. வாவ், வாங்க இங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து பறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணுங்க. அப்பா, ஓடுறா. யாரோ குளிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே அவ்வளோ இல்லை. அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டு ஆலில் போட்டுக்கோங்க.